தம்பி வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆனந்தகுமாருங்க. எந்த ஊர்? நான் இங்கே கொல்லிமலை நிலையத்தில் காரவழி பக்கத்தில் இருக்கிறேங்க. சரி சொல்லுங்கள். கல்தாருன்னா என்னப்பா? அது வந்து இந்த மாங்காய் வந்து காய்க்கிறதுக்காக வைக்கிறதுங்க. சரிங்களா? அந்த வந்து மரத்தில் வந்து எல்லா இடமும் காய்க்கும். இந்த கரை மாதிரி கரை போட்டு கரை ஓரத்தில் வந்து வேருக்காக பறிச்சு எடுத்து அந்த இடத்துல உரம் போட்டு தண்ணி விட்டுருவாங்க. ரெண்டு தடவை தண்ணி கட்டினாங்கன்னா காய் இப்போ இந்த வாது வரைக்குமே இந்த இடம் கூட பூ எடுத்து காய்க்கும். அந்த இடம் கூட? ஆமாம். சொட்டையாக இருந்ததுன்னா கூட அந்த காற்று பட்டுச்சு இந்த இடத்துல பூ காய்க்கும். இப்போ இந்த மாதிரி கிளை வருது பார்த்தீங்களா? ஆமாம். இந்த கிளையெல்லாம் இந்த மாதிரி வந்து கொத்து காய்க்கும். ஆமாம், காய்க்கும். அதுக்கு தான் வைக்கிறாங்க. அதுவே வந்து 3 வருஷம் தொடர்ந்து வச்சாங்கன்னா தண்ணி இல்லைன்னா இந்த மரம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சது. மரம் கோழி சுத்தம். அவ்வளோதான். எல்லா பக்கம் வச்சுட்டாங்க அந்த மாதிரி. இப்போ எல்லா வந்து நிறைய இடத்துல காலி மரம் வெட்டிட்டாங்க. நிறைய இடத்துல வெட்டிட்டாங்க. வைக்காத இடத்துல தண்ணி முன்னாடி தண்ணி வச்சு கட்டுறது என்னது? முன்ன வந்து லிக்விடா வந்துச்சுங்க. லிக்விடா எப்படி தெரிப்பாங்களா? அதுவும் வந்து இந்த மாதிரி வேறு வருதுன்னா இந்த இடத்துல பட்டையை செதுக்கி விட்டு ஒட்டு போடுற மாதிரி வச்சு கட்டி மருந்து உள்ள ஊற்றி கேரி பேக்கில் ஊற்றி கட்டி விட்டுருவாங்க. அந்த வேறு மூலியமாக எடுத்துட்டு இப்போ வந்து உரமாக மாற்றிட்டாங்க. உரமாக மாற்றினதுனால நம்ம பிரச்சனை இல்லாமல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் மாம்பழம்லாம் கஷ்டம். அவ்வளோ இன்னும் ஒரு 5 வருஷம் அதிகபட்சம். மாமரம் எல்லாம் தொலைஞ்சது. இப்போ முக்கால்வாசி அறுத்து அந்த பக்கம்லாம் அறுத்து பார்க்கன்னு வச்சுட்டாங்க. ஏதோ 1 2 இங்கே இருக்கிறதா இருக்குது. நன்றி.